ஹாய் பிவிஎஃப், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. ஸோ ஒன்றும் இல்லைங்க, நம்ம தனுஷ்கோடி ரைடு போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா? அந்த ரைடில் வந்து நான் வாட்சை தொலைச்சிட்டேன். அந்த வாட்ச் என்னாச்சு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காகவும் அண்ட் அதை தாண்டி ஒரு ஒரு நல்ல விஷயத்தில் ஒரு கெட்ட விஷயம்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து நம்ம சர்ப்ரைஸில் திடீர்னு ஒரு பிரேக் விழுந்த மாதிரிங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோப்ரோ இருக்குது பார்த்தீங்களா? அந்த கோப்ரோவில் வந்து ஒரு சின்ன கிராக். அது என்னாச்சு, எப்படி விழுந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் பிவிஎஃப். ஸோ இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து தனுஷ்கோடி பிளாக் போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா? அது போயிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த திண்டுக்கல் தாண்டி பழனி கிட்டே வரப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சிறுசாக குட்டி குட்டி கல்லுகளாக வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டாக ஃபுல்லாக என் மேலே அடிச்சுது. அது நீங்கள் வீடியோ பார்த்தவங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ அதில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சர்ப்ரைஸாக வாங்கின நம்மளோட கோப்ரோ பார்த்தீங்கன்னா, அதோட லென்ஸுக்கு மேலே ஒரு கேப் மாதிரி ஒன்று வருது பார்த்தீங்களா, இந்த கிளாஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா கிராக் விட்டுருச்சுங்க. ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. இது என்ன பண்ணுறதுன்னு. இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலைங்க, பாருங்களேன். கரெக்டாக சென்டரில் ஒரு க்ராஸாக ஒரு கிராக் வந்து விழுந்துருச்சுங்க. இது வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் கழித்து ஒரு கோப்ரோவே இல்லாமல் ஒரு மொபைல் வச்சு இத்தனை நாள் மோட்டோ ப்ளாகிங் பண்ணி சமாளித்து வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரீச் ஆகி, என்னோடய ஃபஸ்ட்டு டைம் நான் கோப்ரோ வாங்கி அதில் ஃபஸ்ட்டு ப்ளாக் எடுக்கிறப்போ அந்த கேமராவோட கிளாஸ் உடஞ்சுன்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். இதை விட பெரிய அப்செட் எதுவுமே இல்லை சொல்லப்போனால். பட் ஆனால் அதை நான் மனசுக்குள்ளே வச்சுட்டு சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணுவோம், இந்த கேப் மட்டும் தனியாக கிடைக்குமா நான் என்கொயரி பண்ணிட்டுருக்குங்க. இது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. பிவிஎஃப் முடிஞ்சால் டிஎம் பண்ணி இன்ஸ்டாகிராமில் சொல்லிடுங்க. நான் தேடிட்டு தாங்க இருக்கேன். இந்த கிராக் பாருங்கள் கரெக்டாக இப்படி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வீடியோஸ் எடுக்கிறப்போ அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு லைட் அடித்தாலோ அப்போ அடித்தாலும் அந்த கிளாஸ் வந்து அழகாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி அடிக்குதுங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய சங்கடம், கோப்ரோ இப்படி ஆனது. ஓகேங்க, வாட் டு டூ, எல்லாம் ஃபேட். நம்ம வந்து எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நமக்கு வந்து சில விஷயம் தடைகள் வரதான் செய்யும். அதை தாண்டி நம்ம மூவ் ஆனே போகணும். மூவ் ஆன் ஆகாமல் ஸ்டக் ஆகின்னு என்னென்னா இதோட முடிஞ்சுங்க. ஏன்னா நம்ம இப்போ தான் வாங்கி ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வாங்கினதே நம்மளோட பெரிய ரைடுக்கு அப்படிங்கிறப்போ வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து சோர்ந்து போகக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னவோ அதுக்கு சொல்யூஷன் உடனே நம்ம பண்ணுங்க. ஸோ இதுதான் பிவிஎஃப்ல ரொம்ப சேடஸ்ட் விஷயம். ஸோ இது சேட்லி ஒரு குட் விஷயம் என்ன தெரியுங்களா? என் வாட்ச் வந்து தனுஷ்கோடியில் தொலைஞ்சி அது வந்து ஒரு ஹோட்டல் ரூமில் வந்து நான் விட்டுட்டு வந்துட்டேன். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் தூங்கினப்போ என் கையிலேருந்து கட்டி வச்சேன். என் பில்லோவுக்கு பின்னாடி அந்த பெட்டுக்கும் கட்டலுக்கும் ஒரு கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் வந்து என் வாட்ச் விழுந்துருச்சு. ஸோ அந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்போது தனுஷ்கோடியில் இந்த ஹோட்டல்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட நான் காண்டாக்ட் பண்ணி கேட்டப்போ அவங்க கிடச்சி என் அட்ரஸ் கேட்டு அதுக்கு அவங்க கொரியரே பண்ணி விட்டுட்டாங்க. பின்னாடி நாய் கொதரணமாக இருக்கும், அது நான் தான். அந்த பார்சல் ஆஃபீஸில் வந்ததையுமே வாட்ச் இருக்கான்னு கொஞ்சம் ஒரு சேஃப்டி செக் பண்ணுறதுக்காக செக் பண்ணுங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு பார்த்துட்டேன். நம்ம என் வாட்சில் பார்த்தா நான் இன்னும் வெளியே எடுக்கலை, கம்ப்ளீட்டாக வெளியே எடுக்கல. ஏதோ பொட்டணத்தில் சுற்றி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், டடா என் வாட்ச் கிடச்சிருச்சு. ஸோ ரொம்பவே சென்டிமெண்டலான வாட்ச். எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து லைஃப்பில் வரும் போகுங்க. இன்றைக்கி இந்த பொருளுக்கு விலை அதிகமாக இருக்கும், நாளைக்கு இந்த பொருளோட விலை கம்மியாயிடும். ஆனால் சென்டிமெண்ட்லாக இருக்கிற விஷயம் வந்து என்றைக்கு மாறாது. ஸோ என் தொலைஞ்ச வாட்ச் கிடச்சிருச்சு. அண்ட் அவர் நேம் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வா எம்கேஆர் கார்டன். அது இங்கே பாருங்கள் அவரோடது. ஸோ தேங்க்யூ விஸ்வா ப்ரோ. அண்ட் உண்மையிலே யாரோட பொருளுக்கும் ஆசைப்படாமல் இவ்வளோ தூரம் நேர்மையாக எடுத்து எங்கள் வீடு வரைக்கும் அனுப்பிச்சி விட்ருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்காக உண்மையாகவே இந்த தேங்க்ஸ் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இதுதாங்க எனக்கு வந்து நல்ல குட் நியூஸ். ஸோ கெட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ்கோடி போயிட்டு வந்ததில் நம்மளோட கேமரா ஒரு மாதிரி கேப் ஓகேயா. ஸோ அந்த புது கேப் மாதிரி ஏதாச்சும் ஒன்று வாங்கி போடணும். அப்போ தான் நல்ல கிளாரிட்டியான வீடியோஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு ஒரு வழி ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணிட்டு, அண்ட் அது இல்லாமல் நம்ம வாட்சும் நமக்கு கிடச்சிருச்சு. காணாமல் போயிடுச்சுன்னு ரொம்பவே மைண்ட் அக்செப்டே பண்ணிக்க முடியாதது தாங்க இதெல்லாம். என் வாட்சை பார்த்தீங்கன்னா திடீர்னு தனுஷ்கோடியில் விட்டுட்டு வரேன். தனுஷ்கோடியிலேருந்து வரப்போ வீட்டில் வந்து கேமரா லென்ஸ் இப்படி கிராக் ஆகிட்டு பார்க்குறதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத திங்ஸ். ஏன்னா இதில் வந்து என் ட்ரீம் திங்ஸ். நான் ட்ரீமில் வந்து
இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்ட விஷயம். பட் இதெல்லாம் லேட்டராக கிடைச்சாலும் நான் ரொம்பவே ஆசைப்பட்டு பொறுமையாக காத்திருந்து வாங்கின விஷயங்க. ஆனால் இதுக்கு இப்படி ஆகுது அப்படிங்கிறப்போ ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. பட் எல்லாமே ஏதோ ஒரு கட்டத்தில் நல்லா தான் முடியும், பாசிட்டிவாக நினைப்போம். ஸோ நீங்கள் யாரும் இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க பிஎஃப். ஸோ லவ் யூ ஆல். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதுக்குண்டான ஒரு சொல்யூஷன் எடுத்து சீக்கிரமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் அண்டு வேறு லெவல் வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்காக ஆன் த வே வந்துகிட்டே இருக்குது. அண்டு சீக்கிரம் பார்க்கலாம் பிஎஃப். நெக்ஸ்ட் ரைடோட நான் இதை ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரைடு நம்ம போகிறோம், ஃபன் பண்ணுறோம், தெரிக்க விடுறோங்க. சரிங்களா? ஸோ இந்த எபிசோட்ஸ், இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா Insta 360 எடுத்தது எல்லாம் நான் ரீல்ஸ்லேயே ஷார்ட்ஸ்லேயே போடுறேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ டாட்டா, லவ் யூ ஆல் பிஎஃப். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோட இந்த லென்ஸ் கேப் மாற்றிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ டாட்டா ஆல்.